ஓகே. இதுவரைக்கும் வந்து நம்மள பத்தி பார்த்தாச்சு. இப்போ அந்த ஆண்ட பரம்பரைய பத்தி பார்க்கணும்ல. அரச குடும்பம் நேரடியா வரும்னு சொன்னோம்ல. வந்துருச்சா? ராணி கிரீடத்தோட வந்து உட்கார்ந்திருக்கு. இது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலா தெரியுதா? உலக போர் நடந்து 2040ல யாராச்சும் போய் வீல் சேர்லாம் வந்து அவங்கலாம் நல்லா ரிச்சா இருக்கானுங்க. அவங்க போட்டுக்கிட்ட ஜெர்கின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழங்கால டிசைன்ல இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியுதா? அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நாங்க தான். நாங்க ராஜாக்கள் தான். அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த மெசேஜ். அந்த ராணி கிரீடத்த உட்காந்துட்டு அந்த வண்டியில உட்காந்துருக்கு. தள்ளு வண்டியில உட்காந்துட்டு வந்திருக்கு. பேசிட்டு இருக்கேன். எல்லாம் ஏதாவது சொல்றது, என்ன சொல்றது? நான் வந்தேறி அ அப்படிலாம் சொல்லி சண்டை போட்டுருக்காங்கல்ல. நாங்க அந்த தேசியம், இந்த தேசியம் சொல்லி சண்டை போடுறாங்கல்ல. இந்த ஆட்கள்லாம் அங்கேயும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. கடைசி கத்திக்கிட்டே போய் சேர போறேன் அவ்வளோதான். ஸோ இந்த மாரி நடந்துச்சா? இப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு வேல பண்ணுவாரு. இந்த கிளர்ச்சியை விட அதிகாரத்துக்கு பலம் ஜாஸ்தி. டயலாக் நான் என்னத்த எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓப்பனாவே சொல்ட்டாரு. சொல்லிட்டு அதிகாரத்துக்கு பவர் ஜாஸ்தின்னு சொன்னாரு. ஏன்னா, ஒட்டுமொத்த இப்போ இருக்க அதிகாரம் வந்து ஓரளவுக்கு பரவால்ல. இந்த மாரி ஓரளவுக்கு நம்ம பேச முடியுது. ஓகே. "என்னங்க அப்படி பண்றீங்க? என்னங்க அப்படி பண்றீங்க?" அப்படின்னு நாகரீகமா கேட்க தெரியுது. கொஞ்சம் குரல ஒசத்தியும் கேட்கக்கூடாது. கொஞ்சம் நாகரீகம் மற்றும் பேச முடியாது. தூக்கிருவாய்ங்க. தூக்கி சம்மந்தம் இல்லாம குண்டாஸ்லாம் போட்டுருவாய்ங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா நாகரீகமா, மரியாதையா அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கு இங்க உரிமை இருக்கு. இன்னும் அது பறிபோகல. பட் அப்படி பறிபோகிற நிலைமையில இத விட கொடூரமா ஆனுச்சுன்னா, வாயிலருந்து நீ அவங்க எதிர்த்து பேசவே முடியாது. அந்த டைமிங்ல தான் சொல்ற டயலாக். கரெக்ட்டா அடாப்ட் ஆகுதா? 2040ல. நீ இப்படியே இருந்த அப்படின்னா, ஓட விட்டு பின்னாடி அடிப்பாய்ங்க. டம் டம் டம்ன்னு அடிப்பாய்ங்க. நீ ஜஸ்ட் ஒரு காக்கா குருவி மாட்ட. என்னமோ அவங்க என்டர்டெயின்மென்ட்க்கு வந்து கொண்டுட்டு இருக்க மாரி தெரியுது.